வணக்கம். நான் உங்கள் பல் மருத்துவர் டினா. ஸ்டார் பல் மருத்துவமனை, அழகிய மண்டபம். மேல்தாடையில் பல் எடுத்தால் தலைவலி வருமா வராதா என்ற கேள்விக்கான பதிவுதான் இது. பொதுவாக எல்லாருக்கும் கேள்வி வரும், மேல்தாடையில் பல் எடுத்தால் தலைவலி வரும் என்பது. பொதுவாக மனித உடலில் 12 நரம்பு பகுதிகள் இருக்கிறது. மண்டை நரம்புகள் என்பது மூளையிலிருந்து வெளிவரும் நரம்புகளின் தொகுப்பு. அவை தலையில் உள்ள உறுப்புகளின் செயல்பாட்டுகளை கட்டுப்படுத்துகின்றன. 12 நரம்புகளுக்கும் அதன் தனித்துவமான செயல்களுடன் மூளையின் இருபுறமும் காணப்படுகின்றன. முக்கியமாக ட்ரைஜெமினல் நரம்பு என்கிற நரம்பு பகுதி இருக்கிறது. இது மண்டை நரம்புகளின் 5வது நரம்பு பகுதியாகும். பற்கள் மற்றும் வாயின் உணர்ச்சிகளையும் வழங்கும் நரம்பு. இதில் 3 பிரிவுகள் இருக்கிறது. மேல்தாடைக்கும் கீழ்த்தாடைக்கும் பிரத்யேகமாக தனி நரம்பு பகுதி இருக்கிறது. மேல்தாடையில் பல் எடுக்கும் போது எந்த பல்லில் தொந்தரவு வருகிறதோ அந்த பல்லின் நரம்பு பகுதிகளில் மதமதப்பு ஊசி போட்டு 10 நிமிடம் அப்புறமாக பல் எடுக்கின்றோம். அந்தந்த நரம்பு பகுதிக்கு மதமதப்பு ஊசி போடும்போது 2 மணி நேரம் எந்த உணர்ச்சியும் இருக்காது. பல் எடுத்த பின்பு தலைவலி வருமா என்று கேட்டால் அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. பல் எடுத்த பின்பு பல்வலி இருந்தால் நாங்கள் சொல்லுகிற ஆலோசனை நீங்கள் நன்றாக கேட்டு பராமரிக்க வேண்டும். அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே பல் எடுத்தால் தலைவலி வருமா என்று கேட்டால் அதற்கும் எதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, எந்த அறிகுறியும் இல்லை. நன்றி.